Hi guys, welcome to the channel. So in the SQL tutorial series la நம்ம பார்க்க போற functions வந்து substring and position. First position na என்னன்னு பார்ப்போம். Position it's used to return the position of the character or starting of the string from the given string. So அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? For example நீங்க first name காலத்துல நம்ம அலிஸ்னு string இருக்கா? இந்த stringல நமக்கு C யோட பொசிஷன் வேணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். அப்ப எப்படி 1 2 3 4. ஸோ இப்போ C யோட பொசிஷன் என்ன 4. அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் இப்போ வந்து நம்ம எத்தனாவது கேரக்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண கேரக்டர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு ஃபைன் பண்றதுக்கு நம்ம பொசிஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து எப்படி சின்டாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் காலத்துல நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் சின்டாக்ஸ் பொசிஷன் ஓப்பன் பிராக்கெட் என்ன காலம் வந்து சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் வந்து நமக்கு எல் இருக்கிற லொக்கேஷன் ஃபைன் பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட் நேம் காலத்தில் இருக்கிற எல்லாத்தோடைய ரோல் இருக்கிற வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். அது எத்தனை பொசிஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? பொசிஷன் எல் ஓப்பன் பிராக்கெட் எல் இன் ஃபர்ஸ்ட் நேம் காலத்தில். அப்போ query ரன் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து எல் எத்தனை இடத்துல இருக்குது? 2வது இடத்துல இருக்குது. சார்லிஸ்ல 1 2 3 4 5வது இடத்துல இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ரோக்கும் நமக்கு ஸ்ட்ரிங்குக்கும் எல் எத்தனை பொசிஷன் இருக்குதுன்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் யூசேஜ் ஆஃப் பொசிஷன். இப்போ சப்ஸ்ட்ரிங்னா என்ன? ஸோ யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தி பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் காலத்துல நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ ரோ ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் மட்டும் வேணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். அப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமா, அதுக்கு தான் நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்ட்ரிங்கோட சின்டாக்ஸ் வந்து சப்ஸ்ட்ரிங் என்ன ஓப்பன் பிராக்கெட் எந்த காலத்தை பொறுத்து நம்ம சப்ஸ்ட்ரிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நேம் காலம் கமா இப்போ வந்து ஸ்டார்டிங் எது ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்டிங் லெட்டர் எது எத்தனாவது பொசிஷன் அது. அப்புறம் இது வந்து ஆப்ஷனல். நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலினா இது எண்ட் எடுத்துக்கும், எல்லா கேரக்டரும் எடுத்துக்கும். நம்ம வந்து பொசிஷன் நமக்கு வந்து என்ன ரெக்யர்மெண்ட் ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் மட்டும் தானே வேணும். அப்புறம் நம்ம 2ன்னு ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ இப்போ query ரன் பண்ணீங்கன்னா நமக்கு 2 கேரக்டர் வந்து இப்போ வந்து எனக்கு 2வது பொசிஷன்ல இருந்து 2வது கேரக்டர்ல இருந்து எனக்கு 2 கேரக்டர் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் ஓப்பன் பிராக்கெட் காலம் நேம் 2 2 2 வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எத்தனை பொசிஷன் வேணும்? 2 பொசிஷன் வேணும். ஸோ அப்போ வந்து 2 வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன 2 யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றான்னு பார்க்கலாம். ஸோ அப்போதான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இமெயிலில் நமக்கு அட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கேரக்டரையும் ஷோ பண்ணும். ஒரு இதுலையும் ஒரு கேரக்டர் நம்பர் வந்து வித்தியாசமா இருக்குமா, அதுதான் ரெக்யர்மெண்ட். இப்போ வந்து அது எப்படி ஃபைன் பண்ணலாம்? நமக்கு என்ன பண்ணணும்? சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி என்ன காலத்தை பொறுத்து பண்ண போறோம்? இமெயிலை பொறுத்து பண்ண போறோம். இமெயில் கமா நம்ம ஸ்டார்டிங் வந்து ஃபிக்ஸ்டு எல்லாத்துலேயும் ஒன்று தான். நம்ம எண்டு வந்து அட்டு இருக்கிற பொசிஷனை பொறுத்து மாறுமா. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம பொசிஷன். ஸோ பொசிஷனுக்கு கொடுத்தோம்னா நமக்கு எத்தனை கேரக்டர் வேணும்னு தெரிஞ்சிருமா. அப்போ வந்து பொசிஷனில் அட் இன் எதில் இமெயில் ஐடி காலம் பொறுத்து. ஸோ இமெயில் க்ளோஸ் பிராக்கெட் இன்னொரு க்ளோஸ் பிராக்கெட் இப்போ கொடுத்துட்டீங்கன்னா இப்போ query ரன் பண்ணீங்கன்னா நமக்கு அட்டு வரைக்கும் இருக்கிற சப்ஸ்ட்ரிங் கிடைச்சிச்சு. பட் நமக்கு வந்து அட்டு தேவையில்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் தான் வேணும். அப்போ அது கடைசி கேரக்டர்ல -1 ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சா. இப்போ ஆஸ் பர் அவர் ரெக்யர்மெண்ட் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கு சேலஞ்சு என்னன்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ எல்லா காலத்தையும் லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் நேம் காலத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ இருக்கிற பொசிஷனை எல்லா ரோலையும் எனக்கு ஃபைன் பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்னன்னா எனக்கு லாஸ்ட் 2 கேரக்டர் வேணும். அதுதான் செகண்ட் கொஸ்டின். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் query எழுதுங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ் டே. பை.